நவாஸ் கனிக்கு அங்க என்ன வேலை? இவர் எதுக்கு அங்க போனார்? அங்க போய் சிக்கந்தர் மலை இது அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல ஏன் எழுதினாரு? திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இந்த ஆளு எதுக்கு என்ன உள்நோக்கத்துல எழுதினாரு? ராமநாதபுரம் தொகுதி எம்பி, திமுக எம்பி, திமுக சின்னத்துல இருந்து வெற்றி பெற்ற ஆளு. இந்த ஆளுக்கு அங்க என்ன வேலை? இவர் எதுக்கு அங்க போனாரு? அங்க போய் மாட்டு பிரியாணியை கொண்டு போய் மேல வச்சு தின்னாரா இல்லையா? தின்னுட்டு அதை எடுத்து ட்விட்டர்ல அவர் போட்டோ எல்லாம் போட்டாரா இல்லையா? அவர் தான் ட்விட்டர்ல போட்டாரு. ட்விட்டர்ல அவர் தான் போட்டார். நான் படிச்சிருக்கேன். நாங்கள் எல்லாம் அங்கே மேலே போய் மாட்டு பிரியாணி கேட்டோம். அங்கே சாப்பிட்றதுக்கு அனுமதியெல்லாம் உண்டுமானு கேட்டோம். காவல்துறையினர் ஆமான்னு சொன்னாங்க. அதெல்லாம் சாப்பிடலாம், உணவெல்லாம் சாப்பிடலான்னு சொன்னாங்க. நாங்கள் மாட்டு பிரியாணி, பீஃப் பிரியாணி கொண்டு போய் சாப்பிட்டோம்னு சொல்லி எழுதியிருக்காரா இல்லையா? கூட இவருக்கு பக்கத்தில் நின்றவனுக்கு ஃபோட்டோவும் எடுத்து சாப்பிடும் மாதிரி உள்ள ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தாரா இல்லையா? அப்போ இப்போ எதுக்கு மறுக்கிறாரு அவர்? அவ்வளோ பர்சனலாக வெளியே போட்டாரு அப்படின்னா இன்னைக்கு இவர் எதுக்கு அங்கே போனார்? அங்கே போய் சிக்கந்தர் மலை இது அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் ஏன் எழுதினாரு? திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இந்த ஆளு எதுக்கு என்ன உள்நோக்கத்துல எழுதினாரு? இன்னும் ஒரு கேள்வி வைக்கப்படுதுன்னா, முருகன் தமிழ் கடவுள், ஸ்ரீகந்தர் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. ஸ்ரீகந்தர் எப்படி ஒரு தமிழ் சொல் ஆகும்? அதுல ஒரு மாறுபடம் இருக்கு அப்படின்னா ஸ்ரீகந்தரை சொல்றோம், இல்லைன்னா இது சண்முகர்னு சொல்லுவோம். சண்முகர் மட்டும் சுத்தமான தமிழா? முருகர் தமிழ் கடவுள் தானே, அதையாவது ஒத்துக்கிட்டாங்கல்ல? அதை சொன்னது ஒரு முஸ்லீம் லாயர் தானே. முருகர் தமிழ் கடவுள், ஸ்ரீகந்தர்னு சொல்லி சரி ஸ்ரீகந்தர் வேண்டாங்க, முருகர்னு நம்ம ஏற்றுக்குவோம். இது முருகர் தமிழ் கடவுள் தானே, அவரை கும்பிடுறதுக்கு நீங்கள் வர வேண்டியது தானே. நீங்கள் எதுக்கு அல்லாவை கும்பிட்டுட்டு தெரியுறீங்க? தமிழன் தானே நீங்கள். ஒன்று தமிழன் சொல்லி, இல்லை முஸ்லீம்னு சொல்லு. தமிழன்னு சொல்கிறதா இருந்தால் கந்தனை முருகனை ஏற்றுக்கிடுங்க. கந்தனை விட்டுருங்க, முருகனை நீங்கள் ஏற்றுக்குங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகன் தான் இருக்காரு. முருகனை தானே நீங்கள் போய் தமிழ் கடவுள். அவங்க தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டீங்க, தமிழ் கடவுளை நீங்கள் கும்பிட மாட்டீங்க, தமிழ் பழக்க வழக்கத்தை விட்டுருவீங்க, இந்த கலாச்சாரத்தை விட்டுருவீங்க, பண்பாடு எதையுமே பின்பற்ற மாட்டீங்க. ஆனால் தமிழனி மட்டும் சொல்லுவீங்க. அரபு நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவீங்க, ஆடை வேட்டி கட்ட மாட்டீங்க, லுங்கி தான் கட்டுவீங்க, தொப்பி தான் வைப்பீங்க. எல்லாமே முஸ்லீம் கலாச்சாரங்கிற பேரில் அந்நிய நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்றுவீங்க. உணவுல இருந்து பிரியாணி சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அது மாற்று. இந்த ஒரு வெளிநாட்டு இது தானே, அதை எதுக்கு நீங்கள் பின்பற்றுறீங்க? முருகனுடைய வழியில் வாங்க, முருகனை கும்பிடுவோம் சார், வர சொல்லுங்க அந்த ஆளை. அவ்வளவா ஏமாத்து வேலைங்க. இப்போ என்ன விஷயம்னா தெளிவாக நான் சொல்கிறேன், அந்த இடத்துல முருகனுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது, நல்லா தெரியும். ஆக்கிரமிப்பாளன் தான் மேலே போய் இருக்கானே நல்லா தெரியும். அதை கட்டிவிட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்டிட்டான். இப்போ அவங்களே அதை விட்டு கொடுத்து அதை அள்ளிட்டு வெளியே போனாங்கன்னா மரியாதையாக இருக்கும்.